Hi, this is VIP Machineries Engineer Narayanan. இப்போ நம்ம VIP Machineriesல next ஸ்பெஷலா பார்க்கக்கூடிய மிஷின் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா மினி பிரிண்டர். இதுதான் அந்த மினி பிரிண்டர். ஓகே. இப்போ இந்த மினி பிரிண்டரோட யூசேஜ் எல்லாம் எங்க இருக்கும் அப்படினு பாத்தீங்க அப்படினா மேனுவலா பேக் பண்ணக்கூடிய இடம். இப்போ மேனுவல் பேக்கிங் எல்லாம் எங்க இருக்கும் அப்படினு பாத்தீங்க அப்படினா இப்போ சின்ன லெவல்ல பண்ணக்கூடிய மளிகை கடை, சூப்பர் மார்க்கெட் இது மட்டும் இல்லாம எல்லா வகையான ஸ்வீட் ஸ்டாலுமே பேக்கரிஸ் இவங்க பண்ணுறாங்க. இது இல்லாமல் கேஷ்யூ நட்ஸ் பேக் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் பண்ணுறாங்க. மெயினாக சொல்லணும்னா இப்போ இட்லி மாவெல்லாம் பேக் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் இவங்க எல்லாருமே மேனுவலாக இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரில் ப்ராடக்ட்ஸ் வந்து மேனுவலாக ஃபில் பண்ணிவிட்டு சீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மேனுவலாக ஃபில் பண்ணக்கூடிய பேக்கெட்ஸில் இருக்க வேண்டிய முக்கியமான டேட்டா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எம்ஆர்பி, எக்ஸ்பைரி டேட், இந்த டேட்டாஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணுறவங்க ஆல்ரெடி எப்படி பிரிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு இங்க் பேட் பிரிண்டில் தான் பிரிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் ரொம்ப அட்வான்ஸாக எதாவது கொடுக்கணும், ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், கஸ்டமைஸ்டாக இருக்கணும், எல்லா பீப்புள்ஸும் ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு பிரிண்டர் இருக்கணுன்றதுக்காக நம்ம VIP Machineriesல நியூவாக ஒரு லான்ச் பண்ணக்கூடிய பிரிண்டர் தான் இந்த மினி பிரிண்டர். இப்போது இந்த பிரிண்டரை யூஸ் பண்ணி என்ன டேட்டாஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணலாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எம்ஆர்பி, எக்ஸ்பைரி டேட் இது கூட இல்லாமல் நம்ம பார் கோடு, QR கோடுமே பிரிண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இது சம்பந்தமா இந்த பிரிண்டர் எப்படியெல்லாம் பிரிண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம லைவ் டெமோ இப்போ நம்ம பார்க்கலாம். சார் இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணுறோம், எத்தனை முறை வேணால் பிரிண்ட் பண்ணிக்கலாமா சார்? ஓகே, இப்போது இது எப்படி பிரிண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து கேட்ரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்து HP பிராண்ட் கேட்ரிட்ஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்போது இந்த கேட்ரிட்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 8 லட்சம் கேரக்டர்ஸ், அதாவது நம்ம ஒரு டேட்டாஸ் பிரிண்ட் பண்ணுறோம்னா எத்தனை கேரக்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதை பேஸ் பண்ணி வந்து நம்ம நம்பர் ஆஃப் பிரிண்ட்ஸ் வந்து நமக்கு டிசைட் பண்ணிக்கலாம். குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 8 லட்சம் கேரக்டர்ஸ் வந்து ஒரு கேட்ரிட்ஜில் நம்ம பிரிண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ பார்த்துருப்பீங்க இந்த பிரிண்டர் எப்படியெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஒரு வாட்டர் கேனில் பிரிண்ட் பண்ணி காமிச்சோம், ஒரு பிளைன் ஒரு பேப்பரில் பிரிண்ட் பண்ணி காமிச்சோம், ஒரு பிளாஸ்டிக் கவரில் பிரிண்ட் பண்ணியிருக்கோம், அது இல்லாமல் காட்டன் பாக்ஸ், இந்த மாதிரி இருக்கிற எல்லா வகையான பொருளுமே இந்த பிரிண்டர் ரொம்ப ஈஸியாக பிரிண்ட் பண்ணிக்க முடியும். இது சம்மந்தமாக வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் வேணால் நீங்கள் எப்போவுமே VIP Machineriesஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்பவே லோ காஸ்ட்டில் பெஸ்ட்டு குவாலிட்டி மிஷின்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். தேங்க்யூ சார்.